பர்த்டே vlog பார்க்கலாங்களா? பர்த்டேக்கு முன்னாடி நாள் என் ஹஸ்பண்ட் வந்து மருதாணிலாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நான் அரைச்சி கொடுத்தேன். அவங்க என் கைக்கு வச்சுலாம் விட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது வச்சு விட்டாங்க. பட் நல்லா தான் இருந்தது. ரொம்ப நேரம்லாம் வச்சிடல, ஜஸ்ட் ஒரு 2 hours தான் வச்சுருந்தேன். இதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். கிளம்பி வெளியே வந்தாச்சு. அத்தை வந்து கேசரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கேசரியை சாப்பிட்டு அடுத்து வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டேன். அம்மன் கோவிலுக்கு தான் போனேன். கோவிலுக்கு போயிட்டு பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு அடுத்து வந்து மலையை சுற்றி வந்தோம். சும்மா வண்டியிலே தான். அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கேக்கை கட் பண்ணோம். நைட்டு கட் பண்ணல, நைட்டு தூங்கிட்டோம். அதனால் மார்னிங் தான் கட் பண்ணோம். கேக்கை கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை வேறு ப்ளஸ் ஸோ அத்தை வந்து இன்றைக்கி வடை பாயசத்தோட சமையல்லாம் செஞ்சுருந்தாங்க. என்ன ஸ்பெஷல் பார்த்துடலாங்களா? சுட சுட சோறு, கீரை பொரியல், பூசணிக்காய் சாம்பார், தக்காளி ரசம், சுட சுட பாயாசம், வாழைக்காய் ஃப்ரை, வடை, அப்பளம். சாமியை கும்பிட்டு ஒரு நல்ல கட்டிட்டு தூங்கியாச்சு. மதியானத்தில் சாப்பிட்டு தூங்குகிற சுகமே தனி சுகம்தான். இப்படி தான் இன்றைக்கி என் பர்த்டே போச்சு.